வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. இப்ப அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகராசி கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அஷ்டம் சனியில எல்லா விதமான விஷயம் செய்யறமா இருந்தாலும் நம்மளுக்கு தடங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். ரைட்டுங்க, பிரச்சனை இல்லை. இந்த பிப்ரவரி மாசம் நம்மளுக்கு எப்படி இருக்கு, இந்த பிப்ரவரி மாசம் அப்படின்னு சொல்றப்ப உங்களோட வீட்டுக்கு 7லயே பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி ஆகுறாரு, புதன் பயிற்சி ஆகுறாரு, சுக்கிரன் பயிற்சி ஆகுறாரு. இப்ப இந்த விதமான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பயிற்சி ஆகி இப்ப கொடுக்கக்கூடிய பிரச்சனையில ஓரளவுக்கு ரிலீஃப், ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையை அவங்க எல்லாமே செய்வாங்க. ரைட்டுங்க. இப்ப இந்த கடகராசியில பிறந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அஷ்டம் சனி என்னங்க பண்ணும்,
இந்த அஷ்டம் சனியை நம்ம பார்க்கறத விட அவங்களோட குணாதிசயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பொண்ணாகட்டும் சரி, பையனாகட்டும் சரி, இவங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு ஒரு தாய்மை குணப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நாம் ஒரு இறக்க குணம் ஏற்படுத்துறது, எந்த விஷயம் பார்த்தாலும் அந்த அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கேர் பண்ணுறது. அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஹெல்பிங் பண்ணுறது, ஹெல்பிங் மைண்டடாக இருக்கிறது. அப்போ ஒரு ஜாப் ஓரியன்டாகட்டும் சரி, இல்லை ஒரு 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 குழந்தைங்களா இருக்கிறாங்க, இன்னொரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் சரி, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி வருத்தப்படுறதாகட்டும் சரி, அப்பா அம்மாவோட சூழ்நிலையை நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தயக்கம் ஏற்படுத்துறதாகட்டும் சரி, இது எல்லா விதமான அமைவும் இவங்களுக்கு மேக்சிமம் பொருந்துங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு கஷ்டப்படுறதுனால அவங்களால தாங்கிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஜாதகங்களோட ஜனனகால ஜாதகத்தோட வலிமையை நல்லபடியா இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம் சனி நிறைய பேர் நல்லா இருந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அதுவே நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட ஜாதகத்தோட சூழ்நிலையான நிலைமைகள் வேற மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் தவிர்த்து அவங்களோட குணாவசியங்கள் ரீதியாகவும் அவங்க செய்த நன்மையாகட்டும் சரி, அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும் சரி, அதனால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு டெவலப்பாக ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருப்பாங்க. ஒருத்தங்களை பிளேம் பண்ணி ஒருத்தங்களை திட்டி அதோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆளு கிடையவே கிடையாது. அப்ப எதா இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்குது, நம்ம நேர காலங்கள் அப்படி இருக்குன்னு ப்ராட் மைண்டடா போகக்கூடிய ஒரு ராசிங்கிறது கடகராசிக்காரங்க. சரிங்க, படிக்கிற பசங்களுக்கு இந்த இந்த நேர காலங்கள் எப்படி இருக்கும்? இப்ப உங்களோட ராசி அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கும் பயிற்சி ஆகிட்டே இருப்பாரு. அதனால ஒவ்வொரு மாதமாவும் ஒரு விதமான ஒரு வலிமையில சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்க வீட்டுக்கு 7ல் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப 7ல் நம்மளுக்கு நேரடியாக பார்வை செய்யக்கூடிய ஒரு ஆள். நேரடி பார்வையில் செய்யக்கூடிய ராசியில வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்துடுறாரு, சூரியன் வந்துடுறாரு, உங்களுக்கு நட்புக்காரகத்துவமான 2 கிரகத்தோட அதிபதியும் ஆயிடுறாரு. ஒரு ஆடம்பர விஷயத்தை கொடுக்கறது, படிப்பு சார்ந்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய புதனாகட்டும் சரி, சுக்கரன் ஆகட்டும் சரி, இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு மூச்சு விடுறதுக்காச்சும் டைம் வேணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்னா இந்த பிப்ரவரி மாசத்துல சொல்லலாம். தொடர்ந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்றேன், ஏதாச்சும் ஒரு வலிமை செய்யறேன், இல்லை ஒரு இடத்துக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை நம்ம வீட்டில் எதனாச்சும் ஒரு முயற்சிகள் எடுக்கலான்னு இருந்தாங்க, அதனால என்னோட நேர காலங்கள் அதுக்கு தடங்கள் ஏற்படுத்திட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேங்க, ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமா ஒரு மாற்றங்கள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமண தடங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உற்பத்தி பண்றது, நல்ல துணைவு ஏற்படுறதுக்கான சூழல்கள் அமைச்சுக்க கொடுத்தே தீரும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கு, ஜாப்ல ப்ரமோஷன் ஆகிறதுக்கு, இல்லை இணைஞ்சி ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு பிரிவினைகள் இருந்துச்சு, இல்லை குடும்பத்தில் ஏதாச்சும் சண்டை சச்சரவாக இருந்தாங்க, கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னவங்க, இது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டுங்க. அதே ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க நம்ம வீட்டில் கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா உடல் ரீதியான குறைகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு, மருத்துவ ரீதியான செலவு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் கஷ்டப்பட்டு இருந்தேன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதம் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எதனாச்சும் ஒரு விதத்துல நிச்சயமா சாட்டிஸ்ஃபைடு ஆகியே தீருவீங்க, அது உறுதி. இப்ப எந்த பிரச்சனை, நம்ம படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்கிறது, ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்குறது, இப்ப நம்ம திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க நல்ல ஒரு இடம் கிடைக்கிறது, நல்ல ஒரு டிசிஷன், நல்ல ஒரு ஃபேமிலி அமையறதுக்கான வாய்ப்பு, தொழில்துறைக்காக தேடிட்டு இருந்தேன், ஜாப் தேடிட்டு இருந்தேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் அமைக்கலான் இருந்தேன், அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன், அதுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பான ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன், இல்லை வருமானம் யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு அமௌண்ட் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தேடிட்டு இருந்தேன், இதுக்கான ஒரு முயற்சிகள் இருந்தேன், தொடர்ந்து எனக்கு செட் ஆகவே ஆகலை, அதுக்கான ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தேன், நிச்சயமா அமையும். அதே மாதிரியே ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்நுண்ணியமாகட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் சரி, இதுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குமானா தாராளமாக உண்டுங்க. அதே மாதிரியே உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதியில் வந்து பார்த்தோம்னா 9ல்
அதாவது 10ஆம் வீட்டில் வந்து பார்த்தோம்னா குருவே சேர்ந்து உட்காந்துருக்கிறாருங்க தொழில் காரகத்துவத்தில். நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு வில்லங்க கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தொழில் ரீதியான மாற்றங்கள் குரு வக்கர நிவர்த்தி ஆகி நல்ல பொசிஷன்ல உட்காந்துருக்கிறார். இப்போ அவர் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறான்னு சொல்றப்போ ஒரு வரவு செலவு பாக்கிய ரீதியா கஷ்டங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமைகள் கொடுக்கக்கூடிய குரு. இப்போ ஒரு வரவு செலவு ரொம்ப நாள் டிலேல இருந்தது, பெண்டிங்ல இருந்த அமௌண்ட்டு, நான் செய்த வேலைக்கு வந்து ஊதியம் இல்லை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க, இல்லை நான் என் அமௌண்ட் வெளியில நின்றுருங்க அது வந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். அந்த நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பிப்ரவரி மாசம் முழுக்க உங்களுக்கு நல்ல விதமான பலன் அமையறதுக்கு என்னோட பரிபூரண வாழ்த்துக்கள். நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை மொத்தமா பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டர்ஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்ப அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லலாம். அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்ப டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையிலிருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்லை பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்துருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறு மாதிரியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கு உண்டு. அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்ப எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கேயும் இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு.
அப்போ நான் அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு. அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ வித்து அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்டா அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறார். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இருக்கணும், இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசா அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபதிகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாராவச்சோட சப்போர்ட், அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.